சிம்மம், அசிங்கம், அவமானம். ஜாக்கிரதையா இருங்க சிம்மராசி. இந்த ஜூலை மாதம் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துல நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அது என்னன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். பாருங்க, நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். சிம்மராசி காலச்சக்கரத்துடைய 5வது ராசி. அது ஒரு காதல் ராசி. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா சுக்கிரன் தான் காதல், சுக்கிரன் தான் காதல், சுக்கிரன் தான் காமம், சுக்கிரன் தான் அதெல்லாமே, அந்த லவ், ரிலேஷன்ஷிப், ரொமான்ஸ் எல்லாம் சுக்கிரன் தான் நினைச்சுக்கிறோம். பட் ஆக்சுவலா காலச்சக்கரத்துக்கே காதல் ராசினா சிம்மம் தாங்க. சிம்ம ராசிய மாதிரி யாராலும் காதலிக்க முடியாதுங்க. உங்களை மாதிரி கற்பனை சக்தி யாருக்குமே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா சூப்பரா லவ் பண்ணுவீங்க. அது உங்ககிட்ட கேட்டா தெரியாது, உங்க பார்ட்னர் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க உங்களை பத்தி. அவரு மாதிரி ஒரு அந்த ஒரு காதலை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பர்சன் வந்து நான் மீட் பண்ணவே இல்லைன்னு உங்களை பத்தி புகழ்றவங்க வந்து உங்களோட பார்ட்னரா தான் இருப்பாங்க. சோ அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் என்ன பிரச்சனை தெரியுங்களா? ராசியில கேது. சரி, இருந்தா இருந்துட்டு போதும்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா என்னன்னா, இந்த ராசியில இப்ப சுக்கிரன் இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. சுக்கிரன் கேது அந்த அளவுக்கு நல்லதா? கிடையவே கிடையாது. சுக்கிரன் கேது குடைச்சல். சுக்கிரன் கேது அளவுக்கு மீறின ஆசையை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க ஏற்கனவே 2 வருஷம் படாத பாடு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அஷ்டம சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டா இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆனா சிம்மராசிக்காரங்க அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த ஒரு தாக்கம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 1 வருஷத்துல இந்த மாதம் ஏன் பர்டிகுலரா நான் சொல்றேன்னா, இந்த கேது சுக்கிரனோட இணைவு என்ன பண்ணும்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு ஏற்படும். பண்ணாத தப்புக்கு அசிங்கம், பண்ணாத தப்புக்கு பேர் கெட்டு போறது. நீங்க நல்லாதான் இருப்பீங்க, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் உங்க மேல ரொம்ப சந்தேகப்படுவாங்க. யாரா நம்பர் அது, உன் போன்ல ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து வருது, கால் வருது, என்னமோ மெசேஜ் வருது, என்ன ஏதுன்னு. அது ஆக்சுவலா நீங்க பண்ணிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அது ஏதோ எதிர்ச்சியா ஏதோ இருக்கும். பட் அவங்க பார்வையில தான் அது தப்பா போகும். இந்த சுக்கிரனோட இணைவை வந்து தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். மைண்டை ஒரு மாதிரி அப்செட் பண்ணும், மைண்டை ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணும். இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்கூட்டியே நான் ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. ஜூலை 2nd வீக்ல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதை. ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுங்க, எதுனாலுமே உங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணாத போது அது வேற விதமா போய் முடியாது. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைனா, ராசியில கேது 7ஆம் இடத்துல ராகு. 7ஆம் இடத்துல ராகு வந்தா சும்மா விடுவானா? நம்ம சும்மா இருந்தா கூட 3வது ஒருத்தன் வராம பாருங்க, நம்மள வலை விரிச்சுட்டு போயிடுவான். நான் யோசிப்பீங்க, நம்ம நல்லாதானே இருந்தோம், எதுக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்? சும்மா இருந்தாலே நமக்கு இதான் போல, அப்ப உண்மையிலே ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட்ஸ் எல்லாம் போகும். ஸோ கொஞ்சம் இந்த மாதம் நீங்க நிதானத்தை கடைப்பிடிங்க. ரிலேஷன்ஷிப் வைஸா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி சார்ந்து முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், உங்க பர்சனல் ரிலேஷன்ல பார்ட்னர்ஷிப்லயே நீங்க கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து ராசியில 8ல சனி. ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, 8ல சனி இருக்கு, இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய காகங்களுக்கு உணவு போடுங்க. ஏன்னா காகங்கள் தான் வந்து சனியோட வாகனமா இருக்கு. நாய்களுக்கு போடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ ராசிக்கு 10ல செவ்வாய், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புதன், 12ஆம் இடத்துல ரொம்ப நெருக்கமா க்ளோஸா குரு சூரியன். ஸோ குரு சூரியன் அப்படின்றது வந்து நல்ல ஒரு யோகம் தாங்க, இல்லைன்னு சொல்லாது. 12ஆம் பாவத்துல இருக்கிறதுல ஸோ கரியர் ரிலேட்டடா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இங்க இருந்து நீங்க ஃபாரின் கிளம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி உங்களோட சுய ஜாதகத்துல 12ஆம் இடத்தோட அதிபனோட தசாபுக்தி அதான் மெயின். எல்லாருக்கும் இது நடந்துடாது. 5 வயசு குழந்தை ஒரு சிம்மராசியா இருக்கும், 60 வயசுல இருக்கவங்களும் சிம்மராசியா இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா அதே சிம்மராசியில 12ஆம் இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 12ஆம் இடத்தோட அதிபனோட தசை புக்திகள்லாம் நடக்கும் போது கரெக்டா ஏஜ் வந்து பாருங்க, ஒரு
ஒரு 30 to 45 இருக்கும்போது அந்த ஏஜ் ரிலேட்டடா தசாபுக்தி வரும்போது கண்டிப்பாக இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும், ஏதோ ஒரு சம் கனெக்டிவிட்டி ரிலேட்டட் டு யுவர் ஃபாரின், அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்டிவிட்டியில வரும். இல்ல உங்களுடைய பார்ட்னரே ஃபாரின்ல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க போறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கணவனோ மனைவியோ இந்த மாதம் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல அங்க இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்காக காத்துக்கிட்டு ரெடியா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா சிம்மம் வந்து இயல்பாவே வந்து இந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 முக்கியமான நட்சத்திரம் இருக்கு. ஒண்ணு மகம், ஒண்ணு உத்திரம், இன்னொன்னு பூரம். சோ இந்த 3 முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடியவங்க வந்து சிம்மம். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு படிப்பு விஷயங்கள்ல மாணவர்கள் என்ன மாதிரி இருக்கணும், பெற்றோர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஹைலி கிரியேட்டிவா இருக்கனால இவங்களை வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டிலயோ அவங்களை கொண்டு போய் விட்டுருங்க. சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், ஃப்ரம் தி ஏர்லி ஏஜ், ஒரு யங் ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை பாருங்க. ஏன்னா நமக்கு தெரியாதுங்க என்னதான் அவங்களுக்கு தேவை அப்படின்ற சுத்தமா ஒரு ஐடியாவே இருக்காது. அந்த யங் ஏஜ்ல குழந்தைங்க வளர வளரதான் அவங்களோட எண்ணங்களும் ஆசைகளும் ரொம்ப பெருசா போகும். சோ அந்த யங் ஏஜ்லயே நீங்க கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு வயலின் வாசிக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு பாடுறது பிடிக்கும், ஓகேங்களா, சில பேருக்கு வரையறது, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்குங்க சிம்மத்துக்கு. சில பேருக்கு வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா மாறணும், நான் ஒரு நடிகையா மாறணும், நான் ஒரு நடிகனா மாறணும், நான் ஒரு மாடலிங்கா மாடல் ஷூட்ஸ் அந்த மாதிரி இல்லாம நிறைய ஆசைகள் சிம்மத்துக்கு இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி யங் ஏஜ்ல இருந்தே அந்த பசங்களுக்கு என்ன ஒரு கிரியேட்டிவ் எபிலிட்டி இருக்கு, கிரியேட்டிவ் டேலண்ட் என்ன இருக்கு, அதெல்லாம் நீங்க யங் ஏஜ்ல இருந்தே கண்டுபிடிக்கும் போது அது பாசிட்டிவா அவங்க லைஃப்ல வந்து கொண்டு வரும். அவங்கள வந்து மேல 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 மெருகேற்றி கொண்டு வரும். அது பேரண்ட்ஸ் உங்க கையில தான் இருக்கு. பசங்க வந்து ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு படிக்கிறது விளையாடுறது அதை தாண்டி வரணும்னு தெரியாது. ஆனா நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உயர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவாங்க. படிக்கிறதையும் தாண்டி ஒரு கிரியேட்டிவிட்டிலையும் அவங்க வந்து நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து ஏற்படும். இன்னொன்னு படிக்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் இடத்தோட அதிபன் குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இப்பத்துல இருந்தே நீங்க அடித்தளம் போட ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயத்தையும் எப்படி மூவ் பண்ணி கொண்டு வரணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி வாங்கணும்ன்ற ஆசைலாம் இருக்கும். சிம்மத்துக்கு எப்பவுமே அந்த உயர்ந்த குணம் தான், தாழ்ந்த இது சிம்மத்துக்கு இருக்கவே இருக்காது. ஒரு கம்பெனில இருக்குன்னா அந்த கம்பெனில ஒரு முதல் பொசிஷன் எடுக்கணும், ஒரு மேனேஜர் லெவல்ல வரணும், ஒரு பெரிய இடத்துக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எப்பவுமே சிம்மத்துக்கு. சோ அந்த யங் ஏஜ்ல இருந்து நம்ம கொண்டு வர்றதுதான், புரியுதுங்களா. அந்த யங் ஏஜ்ல இருந்து கொண்டு வரும்போது தான் அவங்க மேல 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 போவாங்க. சோ 5ஆம் இடத்தோட அதிபன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபாரின் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு படிச்சீங்கன்னா இன்கேஸ் ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிகார்டிங் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதத்துல. ஓகே, நல்லதே நடக்கும். சிம்மராசிக்கு இந்த மாதம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்க ராசிநாதனான சூரியனே 12ஆம் இடத்துல உச்ச குருவோட போய் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது வெகு வெகு சிறப்பான ஒரு விஷயம். பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே வரும். நம்பிக்கையோட இருங்க திறமைசாலிகளான சிம்மராசி நேர்களே. அண்ட் கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ.